நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். ஐயா, உங்க கூட இருக்கிற அன்பழகன் பணம் வாங்கிட்டு தான் மாவட்ட செயலாளர் புதிய நிர்வாகிகள் போடுறாங்கன்னு அன்பழகன் மீதையும் ஜி.கே. மணி மீது கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அது உண்மைதானா? பக்கத்தில் அவர் பணம் வாங்கிட்டு அன்பழகன் பணம் வாங்கிட்டு இந்த நாட்டிலே இல்லை, சுற்றினே இருக்கார். இன்றைக்கு மலையா நான் சிங்கப்பூர் அப்புறம் அமெரிக்கா இதுன்னு போயினே இருக்காருன்னு சொன்னாங்க. அப்புறம் மொத்தம் நிற்கிறாரு, இங்கே இருக்காரு. அவர் தான் நீங்கள் கேட்கணும். அதாவது இனி அன்புமணி ராமதாசுடன் பேச்சுவார்த்தை இருக்குமா இருக்காதா, என்ன பதில் அவர்கிட்ட? அதாவது ஒரே தீர்வு தம்பி, நான் செயல் தலைவராக இரு என்று என்னுடைய அப்பா சொன்னார். அது மந்திர சொல்லு, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள். அது மந்திர சொல்லு. செயல் தலைவராக இருந்து செயல்படுவேன், இல்லை என்றால் அதுவும் வேண்டாம் என்று அப்பா சொன்னார். சாதாரண தொடராக இருந்த அவர் காட்டுகின்ற வழியிலே செல்வேன். அதாவது இதிகாசம் புராணங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கு இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குது. அந்த ராமாயணம் படிச்சிருப்பீங்க நீங்கள், கம்பராமாயணம் படிச்சிருக்க மாட்டீங்க, டிவியில் பார்த்துருக்கேன். அதில் ராமனை காட்டுக்கு போக சொல்லி எத்தனை வருஷம்? 14 வருஷம். யார் சொன்னது? தசரத சக்கரவர்த்தி தந்தை 14 வருஷம் போகணும். அப்போ ராமனுடைய முகத்தை கம்பர் வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார்? அன்றலர்ந்த தாமரை போல். என்ன அர்த்தம்? ஆமா, அன்றலர்ந்து இன்றைக்கு மலர்ந்த தாமரை போல் அவர் முகம் இருந்ததுதான். 14 வருஷம் வனவாசமே காட்டுக்கு போய் அப்புறம் என்ன நடந்த ராமாயணம் உங்களுக்கு தெரியும். இது ஒரு உதாரணம். இந்த பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வரல அப்படின்னா என்ன தீர்வு? நீங்க அன்புமணி அவர்களை கட்சி அடிப்படை உறுப்பினர்கள் நீக்க? அதை நீக்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். தலைவர் மாற்றப்பட்டாருன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு தகவலோ அல்லது கடிதமோ கொடுத்துருக்கீங்களே? தலைவர் மாற்றப்பட்டிருக்காருன்னு சொல்லி முறைப்படி தேர்தல் ஆணையத்துல அந்த தகவல் சொல்லணும். ஆமாம், அதெல்லாம் ஒரு சடங்கு, அதை செய்யத்தான் ஆகணும். நாங்கள் ஒன்றும் இப்போ இந்த சிக்கல் போய் கொண்டதுனால இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு, நல்ல தீர்வு நடந்து இது முடிந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையினாலே அதை கொடுக்கல. பாமக நிறுவனர் அவர்களுக்கு நிர்வாகிகளை நீக்க அதிகாரம் கிடையாது. தலைவராகிய எனக்கு தான் அந்த உரிமை இருக்குது. அதனால் நீங்க நீக்கப்பட்டவர்கள் அனைவருமே பதவியில நீடிக்கிறான்றாங்க. நிர்வாகத்துல யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? நான் சொல்லிட்டேன். நான் நிறுவனர், தலைவர் சொல்லியாச்சு. இப்போ ஓட்டு போடுற மக்கள், வாக்களிக்கிற மக்கள், அது 18 வயசோ அல்லது 90 வயசோ அதுக்கு மேலேயோ எல்லாம் என் பக்கம்தான் இருக்கிறாங்க. எல்லோரும் நீங்கள் எங்கேயாவது போய் கேட்டு பாருங்க, ஒரு கிராமத்துக்குள்ள போய் இதை சொல்லி பாருங்க. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மக்கள் தான் முக்கியம், நாடு தான் முக்கியம். இந்த நாட்டு மக்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதிக்கான கட்சி இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சாதிக்கு 324 சாதிகள் சமநிலையோடு இருக்க வேண்டும், சமூக நீதி பெற வேண்டும், கல்வி பெற வேண்டும், பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று அந்த மக்களுக்காக 324 சமூக மக்களுக்காக பாடுபட்டு வருகிறவன் இந்த ராமதாஸ். அதிமுக பேச்சுவார்த்தை கூட இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது திரு குருமூர்த்தி அவர்கள் தான் போனாரு. அந்த கட்சி நாளா உடைஞ்சிருச்சு. இப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் பாமகவுக்கு வந்துருமோ அப்படின்ற பயம் உங்கள் தொண்டர்கள் மத்தியில இருக்கு, மக்கள் மத்தியிலும் இருக்கு. உங்களுடைய நல்லெண்ணம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கேள்வி.
அவர் பதில் சொல்லுவாரு. உங்ககிட்ட கேட்கற நல்ல கேள்வி என்ன? ஐயா, 10.5% சம்பந்தமாக அன்புமணி ராமதாஸ் கிட்ட வந்து நீங்க வந்து தொலைபேசியில் பேசியிருக்கீங்க. அப்பொழுது அழுததாக அவர் வந்து பேசியிருக்காரு. இது உங்களுடைய கருத்து என்ன? அதுக்காக அழணும். அதுக்காக என்கிட்ட நான் போய் தான் 1/2 மணி நேரத்துக்கு மேலே கோட்டையெல்லாம் ஒரு வகுப்பே நடத்தினேன். நம்முடைய தமிழக முதல்வர் எதிர மற்ற ஒரு 6-7 அமைச்சர்கள், ஒரு 10 செக்ரட்டரிஸ், செயலாளர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்க நான் ஒரு வகுப்பே நடத்தினேன். சமூக நீதி பற்றியும் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியும் அதே மாதிரி 10.5 பற்றியும். இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த விஷயங்கள்லாம் இப்ப தொடங்கிறோம். இப்ப இந்த பிரச்சனை இருக்கிறதுனால யார்கிட்ட பேசுறது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து கூட்டணி கட்சி உங்களை அணுகக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கும். யார்கிட்ட பேசுறது? பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற கட்சிகள், அவர்களுக்கு தெரியும், நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். அதனால அவர்கள் முடிவு செய்வார்கள். பாமக பொதுக்குழு நடந்து 3 வருடத்துல பதவிக்காலம் வந்து நீடிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது பாமக பொதுக்குழுல தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி இல்லை, இன்னும் 3 வருஷம் அவருடைய பதவி முடிஞ்சிடுது. ஒரு தலைவர் என்பது 3 வருஷம் தான். அது முடிஞ்சிடுது. மறுபடியும் ஒரு பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுக்கும். தலைவர் அன்புமணின்றது இப்ப காப்பந்து தான் இருக்காரு. அந்த பொதுக்குழு பதவிக்காலம் முடிந்த பிறகு தலைவர் பதவின்றது இப்ப காப்பந்துல தான் இருக்காரு. அதான் மறுபடியும் ஒரு பொதுக்குழு கூட்டணும், கூட்டி அது முடியும். பொதுக்குழு நிறுவனர் அவர் எப்ப நினைக்கிறாரோ அவர். பாட்டாளி மக்கள் கட்சி 2026 தேர்தல் வந்து நீங்க எந்த தொலைக்காட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி 2026 தேர்தல் நோக்கி செல்கிறதா இல்ல யாருக்கு அதிகாரம் நோக்கி செல்கிறதா? தேர்தல் நோக்கி போகுது. மற்ற கட்சியெல்லாம், முக்கியமான கட்சியெல்லாம் கூட்டணி எல்லாம் பேசின்னு இருக்காங்க, சீட்டு ஷேரிங் பத்திலாம் பேசின்னு இருக்காங்க. ஐயா, நம்ம கட்சியில இப்ப யாரும் முடிவு பண்றது கூட்டணி குறித்து? நான் தான் முடிவு பண்ணணும். அதாவது அந்த காலத்துல திமுகவோட கூட்டணி ஒரு காலத்துல, அப்போ 6 மாசத்துக்கு முன்னாலே போய் கலைஞரை சந்திப்போம். தொகுதி உடன்போல் அவரு கையெழுத்து போட, நானும் கையெழுத்து, எனக்கு ஒரு தாள் கொடுப்பாரு. கீழே பத்திரிகையாளர் இருப்பாங்க. நான் என்ன பேசுறீங்க? நாங்கள் ஒன்றும் பேசல, சும்மா அவரை பார்க்கறதுக்காக வந்தான்னு சொல்லுவோம். ஆனால் அப்போ கையெழுத்து போட்டுருவோம். 6 மாதத்துக்கு முன்னாலேயே கையெழுத்து போட்டுருவோம். அதன் பிறகுதான் அதை வெளியிடுவோம். அந்த தேர்தலில் ஒரு வருஷம் தேர்தல் 6 MP தொகுதியில் போட்டிக்கிட்டோம். கூட்டணியில் 6 MP தொகுதியில் போட்டிக்கிட்டோம். 2004 அப்போ 6 தொகுதியில் போட்டிருந்தோம். ஒருவர் வாய்ஸ்லாம் வேற கொடுத்தாரு. 6 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் ஜெயிச்சிட்டோம். எல்லாமே 100 விழுக்காட்டுக்கு மேலே. நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. அனுமதி இலவசம்.